சரி. ஆரம்பி. நம்ம எதுக்கு இங்க வந்து உட்காந்துருக்கோம்? ஆனா இங்கிலாந்து vs இந்தியா டூர் ஸ்டார்டிங் டேட் 20th ஆரம்பிக்குது. கேக்குதா? கேக்குதா? ஆமா. விராட் ஆமா. கோலி வேற விராட் கோலி வேற பிசிசிஐ தூக்கிட்டாங்களா தெரியுமா? பிசிசிஐ தூக்குனாங்களா இல்ல முடியலன்னு சொல்லிட்டு வாக் அவுட் கொடுக்க சொல்லிட்டாங்களான்னு தெரியல. பிசிசிஐ விராட் தான் கோலி அவ்வளவுதான்டா, எவ்வளவு நாள் தான் வச்சிருப்பாங்க? பிசிசிஐ தான் என்னது? தூக்குனாங்க. பிசிசிஐ தான் வந்து கேப்டன்ஷிப் தர முடியாது, போடா அப்படின்னு சொல்லி தூக்கி விட்டாங்களாம். இவன் டிமாண்ட் பண்ணியிருப்பான் கேப்டன்சி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவன். அதனால ஒரே அடியா இல்ல இல்ல அப்படின்னு இருப்பானுங்க. உடனே வந்துட்டு தெரியும்ல ஈகோ பத்தி, நம்மளால சும்மாவே ஈகோயிஸ்ட். ஏய் நீங்க என்னடா எனக்கு தராம இருக்குது, நானே நானே தரமாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் பால்ல லீவ் பண்ண சொன்னா டெஸ்ட் மேட்சே லீவ் பண்ணிட்டு கிளம்பிட்டான்னு தெரிஞ்சாங்க. சரி இப்ப அதெல்லாம் மாட்டிருக்கு. இதுல வேற தோனி ஃபேன்ஸ் எடிட் போடுறாங்க பாத்தியா? என்னன்னு, அதாவது தோனி இருக்கும்போது யாரையுமே தொட்டதுலடா, எங்கால் மாசுறா அப்படின்னு. ஆமா, நான் தோனியே தொட்டது இல்லடா. ஏடா என்னடா யங்ஸ்டர் எவனா சொல்லுவான், அந்த மாதிரிதான் இருக்கு. அதோடதான் யார் சார் இப்படிலாம் ஒத்துக்கங்கடா. தோனி ஆனா இருக்கும்போது யார் சார் இப்படிலாம் போட்டு அப்படின்னா ஒத்துக்க மாட்டாங்க. அதாவது இல்ல தம்பி, தோனி இருக்கும்போது தொடவே இல்ல, தோனி வாஸ் ஆறா அப்படின்னு சொல்லி சுத்திட்டு இருக்காங்க. தோனிக்கு ஆறா இருக்கு, அதெல்லாம் யாரு சார் அப்படிலாம் போடுவேன். அதான் இப்போ எடுத்தோடனே பார்த்தோன்னா ப்ராபபிள் 11, அதாவது மொத்தம் வந்துட்டு ஒரு அதுதான்டா. ஒரு செட் ஆஃப் பிளேயர்ஸ் ரிலீஸ் எனக்கு பண்ணிருக்காங்க. தெரிஞ்சு இங்கிலாந்து லெவன் என்ன இருக்கும் அப்படின்னா, இவனுங்க வந்து மாமா இன்னும் 10 நிமிஷத்துல மீட்டிங் முடிச்சிருமாண்டா. பரவாயில்ல, இருக்கிற வரைக்கும் எடுப்போம். மொத்தம் இப்ப இந்தியா அனௌன்ஸ் பண்ண பிளேயர்ஸோட லிஸ்ட் மொத்தம் எவ்வளவுனா 18 கோலி ஃபார் ரீசன். அதே மாதிரி ஆஹ், என்னோட ப்ராபபிள் 11 யாரா இருக்கும் பார்த்தீங்கன்னா, இம்பாக்ட் பிளேயர் இல்லாம இந்த புதுசா கிரிக்கெட் பார்க்க வந்திருக்க பட்லர் எல்லாருக்கும். பேசுறியா? பட்லர் மாதிரி பேசுறியா நீ? பட்லரா நீ? ஆமா, அதாவது திடீர்னு டக்குன்னு யாரும் ஐயோ என்ன டெஸ்ட் மேட்ச் இம்பாக்ட் பிளேயர் இல்லையான்னு உங்களுக்காக நான் வந்து இம்பாக்ட் வேற ஒருத்தனை கொண்டு வரேன், இவருக்கு பதில் இவர் அப்படின்ற ஒரே ஒரு இன்க்ளூஷன் இருக்கு. அதுதான்டா. யாருன்னா ஆப்வியஸா கேஎல் ராகுல் எஸ்எஸ்சி ஓப்பனிங், அது விட்டுரு. ஆமா இப்ப நம்பர் 3 வந்து இவன் ம். சாய் சுவா, கருணா, சாய் சாய் சு அபிமன்யுஸ்வரன் தான் பிரச்சனையே இங்க. சரி, அது அது லாஸ்ட்ல வச்சுப்போம். டவுட் லாஸ்ட்ல வச்சுப்போம். முதல்ல மிச்சம் இருக்க ஸ்பாட் எல்லாம் ஃபில் ம். பண்றோம். கீப்பரு ரிஷப் பந்த் கீப்பரு. ஆனா என்ன, ஒரே பண்ட்டு ஒரு கண்டிப்பா 4 டவுன் 5 டவுன்ல ஆடுவான். ஒரே ஒரு ஸ்பின்னரு ஜடேஜா ஆடிடுவான். ஒரு ஸ்பின்னர் ஜடேஜா ஆடுவான். மிச்சம் இருக்க பவுலர் வந்து ஜடேஜா குமார் ரெட்டியா, ஷதுல் தோக்கரான்றது அது ஒரு டவுட் இருக்கும். 2 பேர்ல யார் ஆடுவாங்கன்னு ஆமா, தெரியாது. அதுதான் நான் இம்பாக்ட்ல சொல்லலாம்னு இருந்தேன். ஏன்னா கண்டிப்பா ஃபார் ஷூரா ஒன் ஒன் டூ பிளேஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் ஒன் ஓப்பனிங் 2 பேருமே கேஎல் தான். அதுக்கடுத்து 2 பேர் கிளியர் இல்ல கேஎல்ப்பா. ஒருத்தர் எஸ்எஸ், ஒருத்தர் கேஎல்பா. 10 நிமிஷம் தான் முடிய போதா? அதாவது சரி, ஓ அதான் பரவாயில்ல. அதான் இப்போ என்னன்னா என்னோட ப்ராபுல்ல நான் சொல்லிடுறேன். என்னோட ப்ராபுல்ல தான் சரியா, நான் சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்ல கேஎல் அண்ட் ஜெய்ஸ்வால். 1 டவுன்ல சாய் சாய் சுதர்சன். அதுக்கப்புறம் 2 டவுன்ல என் தலைவன், தானே தலைவன் சுப்மன் கில். அதாவது யாரு மாதிரியும் வந்துட்டு கோட்டாலேயோ அதெல்லாம் வரல, தன்னோட பிளேஸ வந்து அவனா பறிச்சுக்கிட்டான் எல்லா கிட்ட இருந்தும். அந்த மாதிரி ஒரு தனித்துவமான கில்ல வந்து 2 டவுன்ல, அதாவது விராட் கோலி மாதிரி ஒரு பிளேயரை கிட்ட இருந்து டிப்ஸ் எல்லாம் வாங்காம அவராவே கேப்டன்சி பண்ணிருக்காரு. எவ்வளவு பெரிய கேப்டன் அவரு! இப்படிலாம் நீங்க சொல்லலாம். ஆனா எனக்கு கேட்டா விராட் கோலியை விட சும்மா அவனுக்கு வந்துட்டு இங்கிலாந்து வந்து சந்தோஷப்பட்டு இருப்பானுங்க கோலி ஆடி இருந்தா. 2 டவுன்ல அச்சச்சோ போச்சேடா வருத்தப்பட்டு இருப்பானுங்க. இப்போ கில்ல வந்துட்ட உடனே ஐயோ வந்துட்டு ஏதோ பண்ண போறான்டா, ஆகா அப்ப எழுத ஆரம்பிச்சா இங்கிலாந்துக்காரன், ஆகா இவன் பெரிய ஆள்றா அப்படி சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு சோ நம்பர் 4ல வந்து கில்லு. சரியா, அதுக்கப்புறம் தான் கருண் நாயர் அப்படின்னு நினைக்கிறேன். 5 கருண் நாயர் அட் 5. எல்லாருமே அவன் வந்து இப்ப ஏ சீரிஸ் பாத்துட்டு இருந்தேன். அவனு இந்தியா ஏ சீரிஸ் ஆயிட்டு இருந்தாங்க. அவன் வந்து நம்பர் 3 நம்பர் 4 அந்த ரேஞ்சில தான் வந்தான். செஞ்சுரியில் அடிச்சிட்டு இருந்தான்டா. 150 சம்திங் அடிச்சிட்டு இருந்தான். சூப்பரா ஆமா, நல்லா தான் ஆடிட்டு பார்த்தேன் பார்த்தேன் ஸ்கோர் விளையாடு போட்டிருந்தாங்க. அதே இருந்தான். மாதிரி இதுல 6 பண்ணிட்டு இவனும் நல்லா ஜூரலும் நல்லா பண்ணிருக்கான். ஆனா வேற வழியே இல்ல, பண்ட் கிட்ட பட்டு தான் தான். கொடுத்தாகணும். நம்பர் 6 தம்பி கடைசி மேட்ச் 6 பண்ட். இல்ல. அதுக்கப்புறம் நம்பர் 7 தலை ஃபார் ரீசன், தலை விட்ட தத்துப்புள்ள
ஜடேஜா. அதுக்கப்புறம் சொல்றேன் அதான் சொல்றேன். இப்போ அந்த 8th பிளேஸ் வந்து விட்டுறலாம். 8th பிளேஸ் கண்டுக்க வேணாம். 9, 10, 11 யாருன்னா பும்ரா, ஜெசிபாய், சிராஜ், பிரசித் கிருஷ்ணா. சூப்பரா பண்ணிருக்கான் சொல்றாங்க. ஹர்ஷ்தீப் சிங் டெஸ்டுக்கெல்லாம் நெட்ஸுக்கு தான் கூட்டு போயிருக்காங்க. ஹர்ஷ்தீப் சிங் வந்து பக்காவா சொல்றேன், நெட்ஸுக்காக தான் கூட்டு போயிருக்கானுங்க. ஹர்ஷ்தீப் சிங் இறக்க மாட்டானுங்க. எனக்கு வந்து அந்த 8th பிளேஸ் ஒண்ணுல அந்த பிளேஸ்ல வந்து லார்ட் தாக்கூரா இல்ல என்கேஆரா நிதிஷ்குமார் ரெட்டியான்றதுதான் மேட்ரு. மத்தபடி என்னோட ப்ராபபிள் அதான்டா பேட் தெரியாதுடா, காமிக்காது, தெரியாது பரவாயில்ல, காட்டாருனாலும் பரவாயில்ல. இதுதான் என்னோட ப்ராபபிள் 11. இதுதான் இது அதாவது ஒரு சாலிட் ஸ்குவாடு. உங்களுக்கு பவுலிங்ல 4 பேர் ரொட்டேட் பண்ணி அதாவது பவுலிங் ரொட்டேஷன் எப்படின்னா பெருசா இல்ல, 25/8 ஓகேவா. அதாவது இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்தியா பேட்டிங் வீக்கா இருக்குன்னு சொல்லி அவனுங்க நிதிஷ்குமார் ரெட்டி தான் ஆட வைப்பானுங்க. அவனுக்கு எப்பவுமே பேட்டிங் வேணும், எனக்கு கீழே வரைக்கும் பேட்டிங் வேணும்னு சொல்லி நிதிஷ்குமார் ரெட்டி தான் ஆட வைப்பானுங்க. அதான்டா அங்கிட்டு பார்த்தா அட்கின்சன் அது இதுன்னு எப்படி சொன்னாலுமே பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் லைன் அப்லாம் இல்ல பவுலிங்க்கு. அதனால போவானுங்க. ஏன்னா தாக்கூரும் வந்துட்டு சும்மா சாதாரண வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்லயே தலைவன் வந்து 50 அடிச்சான் ஆஸ்திரேலியாவுடைய. போட்டு தாக்கூர் கோலிக்கிட்டே இல்ல, கோலி கிட்ட இருக்கா 49 அவுட்ல கோலி அந்த மேட்ச். ரஹானே கிட்ட இருக்கு. ராணே கிட்ட இருக்கும். ராணே வந்து போட்டுடுறா அதெல்லாம். அதனால மாப்பிள்ள எனக்கு என்னன்னா அதாவது இங்கிலாந்து தான் ஜெயிக்க போகுது. தலைவன் பென் ஸ்டோக்ஸ் இருக்கா அப்படி. இப்பதான் அந்த ரெட்புல் வீடியோ பாத்துட்டு வந்தேன். பென் ஸ்டோக்ஸ் கேஎல் ராகுல் அதுலயே செம்ம ஃபார்ம்ல இருக்கா. எங்க ஆளுதான் பென் ஸ்டோக்ஸ் தான், நாங்க தான் அந்த வாட்டி பாக்குறியா. என்னடா அதாவது உங்களோட ஸ்டார் பிளேயர் விராட் கோலியே இல்ல, அப்புறம் நீங்க ஆடுவீங்க சொல்லு. இந்தியாவே ஸ்டார் தான்டா, எது வேணா பண்ணலாம். நாங்க நினைச்சா எங்களுக்கு பண்ட் இருக்கான், கீழே ஆடுறதுக்கு கேஎல் இருக்கான்டா. கில்லு கேப்டன் கில் இருந்தாலே போதும். நான் ஷுவரா சொல்றேன். சரிதா, கேட்காம ஒரு இடத்துல வச்சு கேட்காம ஒரு இடத்துல விடா. ஏய் அடி கேமரா தலையில ஆயிடுச்சுடா. ஓ